ரஜினி சார் அவருக்கு எதுவாக இருந்தாலும் கடவுள் முடிவெடுப்பார்னு சொல்லியிருக்காரு. அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் அவர் எடுத்தாலும் அது வரவேற்கத்தக்க முடிவு. அவர் அரசியலுக்கு வர்றதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் தமிழ்நாட்டு மக்களிடம்தான் அவர் அதிகமாக சம்பாதித்தவர், பணம் புகழ் எல்லாமே. அதனால் அந்த இதை தமிழ்நாடு மக்களுக்காக இப்போ செலவு பண்ண தயாராக இருக்கிறாருன்னு ஒரு எண்ணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது வரும்போது தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே அவர் வந்தால் நல்லவர்களை சேர்த்துக்கொள்ள அப்படிலாம் சொல்கிறார். அவர் யார் யார் நல்லவர்னு நினைக்கிறாங்களோ அவரை சேர்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அவர் வந்தால் நல்லதாக இருக்கும். வரட்டுங்க, யார் வேணாலும் வரலான் இருக்குல்ல, யார் வேணாலும் வரலாம். தீபாவுடைய கார் டிரைவர் அரசியலில் வந்திருக்காரு, தீபம்மாவுடைய கார் டிரைவர், தீபம்மாவுடைய கணவர் வர்றாரு. அப்படி வரும்போது நிறைய மக்களை ரசிகர்களை பெற்றிருக்கும் ரஜினி சார் வர்றதில் என்ன தப்பு இருக்குது? வரட்டும், தேசிய கட்சிக்கு வரட்டும், உலகம் பூராவே ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டு அதுக்கு என்ன இருக்குது? பலரும் சூப்பர் ஸ்டாரோட அரசியல் வருகை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தா, தன்னோட ரசிகர்கள் கிட்ட பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோட அரசியலுக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை விடுத்திருக்காரு. இதுக்கு நடுவுல கடைசி நாளா ரசிகர்களை சந்திச்ச ரஜினிகாந்த், வேற மாநிலத்தில இருந்து வந்த என்ன தமிழனா மாற்றியது நீங்க தான் அப்படின்னு குறிப்பிட்டாரு. அது மட்டும் இல்லாம அரசியல் குறித்து நான் அண்மையில பேசினது பெரும் விவாதங்களையும் எதிர்ப்புகளையும் கிளப்பும் அப்படின்னு எதிர்பார்க்கல, ஆனா அரசியல்ல எதிர்ப்பு தான் மூலதனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமூக வலைதளங்கள்ல தன்னை திட்டி எழுதுவதை பார்த்த சூப்பர் ஸ்டார், தமிழர்கள் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. எதிர்ப்பு இல்லாம வளரவே முடியாது. அது அரசியல் எதிர்ப்பு தான் மூலதனம். வாத விவாதம் இருக்கலாம், ஆனால் சில சோஷியல் மீடியாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் சில பேர் எழுதும்போது சில திட்டி கஷ்டமாக எழுதும்போது எனக்கு கஷ்டமாக இல்லை. நம்ம தமிழ் மக்கள் ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டாங்க, வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா. அது மட்டும் இல்லாம ஸ்டாலின், சீமான், அன்புமணி, திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை அவர் பாராட்டினார். அருமை தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர், நல்ல திறமையான நிர்வாகி. சார் அடிக்கடி சொல்லுவார், அவருக்கு மட்டும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்தா ரொம்ப நல்லா செயல்படுவார், ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்க மாட்டார் அப்படின்னு. அன்புமணி ராமதாஸ் நல்ல படித்தவர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர், மாடர்னாக திங்க் பண்ண வேண்டியவர், உலகமெல்லாம் சுற்றி இருக்கிறவங்க, நல்ல கருத்துக்கள், நல்ல பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. திருமாவளவன் ஒரு தலித்துக்கு நல்ல ஆதரவாக நல்ல குரல் கொடுத்து உழைச்சிட்ருக்காங்க. சீமான் போராளி, அவருடைய சில கருத்துக்களை கேட்டு நான் பிரமிச்சு போயிருக்கேன். குறிப்பா அவர் போர் வரும்போது பாத்துக்கலாம், அது வரைக்கும் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல இருக்கிற சூசகம் என்ன அப்படிங்கறது ரசிகர்களுக்கு குழப்பமா இருக்கு. இந்த நடுவுல தமிழகத்துல அரசியல் நிலவரம் சரியில்லை, நிர்வாக அமைப்பு சீர்கிட்டு இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் கிட்ட சூப்பர் ஸ்டார் சொன்னதும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்துல இருந்து என்ன தூக்கி போட்டாலும் நான் வேற மாநிலத்துக்கு செல்ல மாட்டேன், இமயமலைக்கு தான் செல்வேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்திருக்காரு. என்னை எங்கேயாவது போ, இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொன்னால், தூக்கி போட்டால் நான் இமயமலையில் போய் தான் விடுவேன், தவிர வேறு எந்த மாநிலத்தில் போய் விட மாட்டேன். ஏன்னா தமிழ் மக்கள் நல்ல மக்கள், நல்ல உள்ளங்கள் இருக்கிற பூமியில் இருந்தால் இங்கே இருக்கணும், இல்லைன்னா சித்தர்கள் இருக்கிற இமாலயில் அங்கே இருக்கணும். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். பான் சைட்ஸை ப்ரௌஸ் பண்ணும்போது அங்கேருந்து சம் ஆட்ஸ் வரும். நம்ம அதை தெரிஞ்சு கிளிக் பண்ணுவோம், தெரியாமல் கிளிக் பண்ணுவோம், பாப்பப்பாக வந்துடும். அது நமக்கு தெரியாமே வந்துடும், பேக்ரவுண்டில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் அங்கே இருந்தும் அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரான்சம்வேர் இதனோட மெயின் பர்பஸே உங்களை பயமுறுத்தி உங்கள்கிட்ட இருந்து காசை பறிக்கிறது மட்டும்தான்.